மாஸ்டர்ஸ் இன்றைய தியான நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜன டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவரை மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடக்கிற நிர்வாக குழு ரங்கராஜ் சாருக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடரலாம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற சில விஷயங்கள், இது இந்த தலைப்பு லயம் பண்ணுறது. இது கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லயமான என்னன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அவசரம் சுருக்கமாக சொல்ல போனாக்க லயமானாக்க கலந்து போடுறது, அவ்வளோதான். வித்தியாசம் இல்லாத கலந்து போடுறது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது எப்படி நடக்கும்ன்ற விஷயத்தை நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர்ஸ் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு எப்படி அந்த நிலைமைக்கு போகலாம் அப்படின்ட்டு. நம்ம செயல்முறையில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வச்சு தான் சொல்லியிருக்காரு அவர். தப்பறட்ட ஒன்றும் சொல்லலை, புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஓகே, அவர் பகவத்கீதையில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கோட்டி பூஜை சமோ ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜபஹ, ஜப கோட்டி சமோ தியானம், தியான கோட்டி சமோ லயா. இதுதாங்க அவர் சொன்னது. பார்த்தீங்களா? கோட்டி பூஜை சமோ ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜபஹ, ஜப கோட்டி சமோ தியானம், தியான கோட்டி சமோ லயா. இது சுருக்கமான பொருள் என்னன்னாக்க, கோடி வாட்டி பூஜை பண்ணால் ஒரு வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சமானம், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சமானம். அதே மாதிரி கோடி வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணாக்க ஒரு வாட்டி ஜபம் பண்ணுறதுக்கு சமானம். அதே மாதிரி கோடி வாட்டி ஜபம் பண்ணாக்க ஒரு வாட்டி தியானம் பண்ணுறதுக்கு சமானம். கோடி வாட்டி தியானம் பண்ணாக்க அதுதான் முக்தி அடையிற நிலைமை, அந்த லயம். செப்பரேட், அதாவது தனிப்பட்ட முறையில் இல்லாத எல்லாம் ஒன்று நிலைமை, அதுதான் லயம். அந்த நிலைமை போய் சேர்ந்துருவோம் நம்ம. ஓகே, இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். இதான் ஃபார்முலா, இந்த போகிற வழி, போகிற நிலைமையான லோக்கம் இது அப்படிதான். ஸோ இது எப்படி என்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஆரம்பிச்சிருக்காரு, பூஜையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பூஜைன்ற விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாங்க. மாஸ்டர்ஸ் இது நீங்கள் சொன்னாக்க இது என்னன்ட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம். முதல்ல நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு மனமே ஒத்துக்காது. என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நம்ம ஏற்றினாலே எதாவது கட்டியும் சத்தியம் மாறாது இல்லையா? விஷயம் இதுதான். கொஞ்சமாக கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் விஷயம் இதுதான். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பூஜை ஆரம்பிச்சிருக்காருல்ல அவர். பூஜைன்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூஜை எதுக்கு பண்ணுவாங்க? நம்ம கடவுளுக்கு பண்ணுவோம் இல்லையா? கடவுளுக்காக தான் நம்ம பூஜை பண்ணுவோம். நிறைய கடவுள்மார்கள் இருக்காங்க. ஓகே, இப்போ பிள்ளையார் இருக்கார் இல்லையா? பிள்ளையார் எப்படி இருப்பார்? பிள்ளையாருக்கு யானை முகம், பெரிய பெரிய காது, பெரிய மூக்கு, பெரிய தொப்பை, குள்ளமாக இருப்பார் இல்லையா? 4 கை வச்சிருப்பார். அவர் வணங்குறோம், நம்ம பூஜை பண்ணுறோம் அவருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி நம்ம அம்மனுக்கு லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி, இந்த மாதிரி நிறைய அம்மன் இருக்காங்க. பார்வதி, நிறைய அம்மன் இருக்காங்க. அவங்க நம்ம பூஜை பண்ணுறோம். அவங்களாம் எப்படி இருப்பாங்க நீங்கள் பார்த்தாக்க? 4 கை. காளி மாதா இடத்துல 10 கை, இந்த மாதிரி இல்லையா? ஸோ அதே மாதிரி முருகன் எடுங்க. முருகன் எடுத்தாக்க 6 தலை, சண்முகர் 12 கை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி உருவத்தை நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா? முருகன். சிவபெருமான் எடுங்க. சிவபெருமான் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக விபூதி, தோள்பட்டை கட்டிக்கிட்டு, தலை ஃபுல்லாக ஜடைகள், இந்த மாதிரி ஒரு உருவம்.
கையில் கபாலம், இன்னொரு கையில் திரிசூலம், மாட்டு மேலே ஏறி உட்கார்ந்தவர் நந்தி, இந்த மாதிரி ஒரு உருவம். இதுதான் நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த கடவுள் நம்ம ரொம்ப விரும்புகிறோம். பிள்ளையார நம்ம விரும்புகிறோம். நம்ம ரைட். இப்போ நான் சொல்கிற உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. கொஞ்சம் நம்மளுக்கு பிள்ளையார் பிடிக்கும், அதுவே லக்ஷ்மி என்ன பிடிக்கும் இல்லையா? காளியனை பிடிக்கும், சிவனை பிடிக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விநாயகர் எப்படி இருக்காரு, பிள்ளையார் எப்படி இருக்கு, லக்ஷ்மி எப்படி இருக்கும், காளி எப்படி இருக்கும், சிவபெருமான் எப்படி இருப்பார், முருகன் எப்படி இருப்பார். நான் உங்களுக்கு வர்ணித்து சொன்னேன். 6 தலைகள் இல்லை 4 கைகள். ஓ, நம்மளுக்கு பிடிச்ச கடவுள்மார்கள் இவங்கெல்லாம் இல்லையா? நம்மளுக்கு பிள்ளையாராட்டம் 4 கையோட, யானை முகத்தோட, பெரிய மூக்கோட, பெரிய பெரிய காதோட ஒரு பையன் பிறந்தாருனாக்க நம்ம அந்த பையனை ஏற்றுக்குவோமா? 4 கையோட பிறக்கிறோம். முகம் பார்த்தாக்க யானை முகமாட்டம் இருக்கும், பெரிய மூக்கு. சரி, அந்த மாதிரி பையன் பிறந்தாக்க ஏற்றுப்போமா? ரைட். 4 கை, 4 கையோட ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தாக்க ஏற்றுப்போமா? இல்லை காளியாட்டம் 10 கை இருக்கிற ஒரு குழந்தை பிறந்தாக்க ஏற்றுப்போமா? நம்ம தான் ரொம்ப பக்தியோடு அவங்கள வணங்குறோம்ல, பூஜை பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி குழந்தை நம்மளுக்கு பிறந்தாக்க ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றோம்? வருத்தப்படுவோம், ஐயோ ஐயோன்ட்டு இல்லையா? என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி குழந்தை பிறந்தானக்க வேணாம், 4 கை இருந்தனாக்க பெருசாக 2 கை வெட்டிடலாம் ஆப்ரேஷன் பண்ணி. அப்பயே சாதாரண ஒரு மனுஷன் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா? செய்வோம் கூட, செயல்படுத்துவோம், அந்த மாதிரி தான் செயல்படுத்துவோம். அப்போ நம்ம கடவுளை பற்றி என்ன நினைக்கிறோம்? உண்மையான பக்தி இருக்கா நம்மளுக்கு கடவுள் மேலே? உண்மையான பக்தி இருந்தாங்க பிள்ளையாராட்ட பிறந்த ஒரு குழந்தை, 4 கையோ பிறந்த குழந்தை பையனை ஏற்றுக்கணும். 4 கையோட பிறந்த லக்ஷ்மி அம்மாவை ஏற்றுக்கணும். 7 தலை பிறந்த 7 தலையோட 6 தலையோடு இருக்கிற சண்முக மாட்டம் முருகனாட்டம் இருக்கிற ஒரு பையனை ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றோம்? அப்போ நம்ம பக்திக்கு என்ன அர்த்தம்? நம்ம பண்ணுற பூஜைக்கு என்ன அர்த்தம்? எப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? பார்த்தீங்களா? ஆனால் பண்ணுறோம், பூஜைன்னு பண்ணுறோம். இவ எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு 4 கையோட விஷ்ணு ஆட்டம் பெருமாள் ஆட்டம் ஒருத்தன் பிறந்தானாக்க ஏற்றுப்போமா? ஒரு கையில் சக்கரை, இன்னொரு கையில் சங்கம், ஒரு கையில் கதை, இன்னொரு கையில் தாமரை பூ வச்சுக்கிட்டு நீல வர்ணமாக இருக்கிற ஒரு குழந்தை பிறந்தாக்க, நீல வர்ணத்தில் இருக்கிற ஒரு குழந்தை பிறந்தாக்க ஏற்றுப்போமா? ஏன் பெருமாளை வணங்குறோமே? அப்போ என்ன நம்ம பூஜைக்கு என்ன அர்த்தம்? எப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? பூஜை பண்ணிட்டே இருக்கோமே மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி குழந்தைங்களை பிறந்தாக்க நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தலையை வெட்ட வேண்டியது, எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கையை வெட்டிட்டு ஒரு சர்வசாதாரண மனுஷன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி இருக்கிற உருவத்தை தான் நம்ம ஏற்றுப்போம் இல்லையா? அப்போ ஏன் அந்த மாதிரி நம்ம கடவுள்மார்களுக்கு அந்த மாதிரி ரூபத்தை நம்ம கொடுத்துருக்கோம்? யார் கொடுத்துருக்காங்க? அந்த மாதிரி ரூபம் இருக்கிற யாராவது இருக்காங்களா இந்த படைப்பில்? கிடையாது. அப்போ யார் கொடுத்தாங்க? எல்லாம் மனுஷன்தான் உருவாக்கியிருக்கான். இந்த ரூபங்களை மனுஷன்தான் உருவாக்கியிருக்கான். அதாவது கடவுளுடைய ரூபத்தை யார் தயார் பண்ணாங்க? மனுஷன்தான்.
மற்ற யாரும் தயார் பண்ண முடியாது. எனக்கு இந்த படைப்பில் அந்த மாதிரி இருக்கிற உருவங்கள் எதுவும் இருக்காது. அப்போ அதுக்கு இல்லை என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ரூபங்களுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, அந்த ரூபம் எல்லாம் கூட குணங்களை குறிக்கிறது. ஒரு தத்துவத்துக்கு இருக்கிற குணங்களை குறிக்கிறது. பார்த்தீங்களா? ஸோ அந்த குணங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த குணம் இருக்குன்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக அந்த ரூபத்தில், ஏன்னா மனுஷன் கண்ணுக்கு தெரியறது தான் நம்புவான். ஒரு ரூபம் இருக்கணும், ஆகாரம் இருக்கணும், இல்லைடா அவன் நம்ப மாட்டான். ஸோ அந்த ஆகாரத்து ரூபமாக நம்ம அவங்க உள்ள இருக்கிற குணத்தை எடுத்துன்னு வரணும் வெளியில. அதுக்காக தான் அது படைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம விநாயகரை எடுத்துக்கலாமா? பிள்ளையார்ப்பா, பிள்ளையாருடைய ரூபத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய குணம் என்ன? அவர் தலை ரொம்ப பெருசு, தியானத்தலை. அது எதை குறிக்கும்? தலைக்குள்ள என்னங்க இருக்கும்? தலைக்குள்ள இருக்கிறது மெயினாக மூளை தான். ஸோ பெரிய மூளைனாக்கா தலை பெருசாக இருக்கிறது, மூளை பெருசாக இருக்கு அது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மூளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மூளையினால நம்ம புத்தியை. ஸோ பெரிய மூளைன்றது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க, ரொம்ப சிரேஷ்டமான, உன்னதமான, உயர்ந்த புத்தி இருக்கிறவன் அப்படின்ட்டு. பாருங்க, விநாயகருக்கு சித்தி புத்தி அண்டு 2 பொண்டாட்டிங்க இருக்கான்னு சொல்லுவோம். சித்தி புத்தி மஹி சக்தி விநாயக, இப்படிதானே ஸ்தோத்திரம் பண்றோம் நம்ம, இல்லையா? சித்தி புத்தி, இது பொண்டாட்டிங்க சொல்றோம். பொண்டாட்டிங்க கிடையாது, புத்தின்றது ஒரு பொண்டாட்டி. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவருடைய ஒரு குணம், அது தலை குறிக்கிறது. சித்தி எனக்கு எல்லாத்தையும் அடையிறது, எத்தனையோ சக்திகள் அடையிறது. ஓகே, ஸோ தலை அதை குறிக்கிறது. பெரிய மூளை இருக்கான பெரிய புத்திசாலி, புத்திமான் அப்படின்ட்டு. அதே மாதிரி கண்களை பாருங்க. நீங்க கண்கள் பார்த்தா, நீங்க நம்ம கண் எப்படி இருக்கு? இந்த பூமிக்கு சமமா இருக்கு, இல்லையா? இப்படிதான் இருக்கு இல்லையா கண்கள்? ஆனா விநாயகர் கண்கள் எப்படி இருக்கும்? கோணலா இருக்கும், 45 டிகிரி கோணம் அப்படி இருக்கும். அந்த கோணலா இருக்கும். அது எதை குறிக்கிறது? அந்த மாதிரி கண் யாருக்குங்க? யாருக்கு? அது மனுஷனுக்கு அது இருக்கா? மிருகங்களுக்கு இருக்கலாம், அது வேற சமாச்சாரம். ஆனா மனுஷனுக்கு இருக்கா? இப்போ அது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க, மாஸ்டர்ஸ், நம்ம திருஷ்டி சமமா இருக்கிறது, இல்லை லம்பமா இருக்கிறது, ரெண்டு. அப்படி இல்லை, அது ரெண்டுத்துக்கு இல்லை, நடுநிலை இருக்கிறது. சமமா இருக்கிறது எதை குறிக்கிறது? உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட திருஷ்டியை. நம்ம கண்ணையில் அப்படிதான் இருக்கு, இல்லையா? இல்லையா மனுஷனுக்கு? ஆனா லம்பமா இருக்கிற கண்ணு, அது எதை குறிக்கிறது? தியான நேத்திரம், அதான் 3 கண்ணு சொல்லுவாங்க, இல்லையா? ஸோ சமமா இருக்கிற கண்ணு உலக சமாச்சாரத்தை குறிக்கிறது, லம்பமா இருக்கிற கண்ணு ஆன்மீக சமாச்சாரத்தை குறிக்கிறது, ஆன்மீக தியானத்தை குறிக்கிறது, இல்லையா? அதனால முழுசா நம்ம ஆன்ம தியானத்தில் இருக்கக்கூடாது, நம்ம திருஷ்டி முழுசா நம்ம பிரபஞ்ச தியானத்தில் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? ஆன்ம தியானத்திலையும் இருக்கணும், பிரபஞ்ச விஷயத்திலையும் இருக்கணும், உலக விஷயத்திலையும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்வை இருக்கணும். அதாவது பாதி ஆன்மீக பாதை, பாதி உலக திருஷ்டி, இந்த மாதிரி ரெண்டுத்திலையும் சேர்ந்து இருக்கணும். அதனால்தான் கோணமா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் இருக்காது, அந்த பக்கம் இருக்காது, கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கும், கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கும். அதை குறிக்கிறது கோணலா இருக்கிற அந்த கண்கள். பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற மனுஷன் எங்க இருக்கானா பாருங்க. முகங்களுக்கு இருக்கலாம், அதுவே சமாச்சாரம். மனுஷன் இருக்கானா அந்த மாதிரி? இல்லை. பார்த்தீங்களா? ஸோ கண்கள் அதை குறிக்கிறது. அப்புறம் காது, பெரிய பெரிய காது, அது எதை குறிக்கிறது? அது எதை குறிக்கிறதுனாக்க, நம்ம எந்த விஷயத்தையாவது இல்லை எல்லா விஷயங்களும் நம்ம பெரிய காது கொடுத்து கேட்கணும். சிரவணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் என்ன சொன்னாலும் நம்ம முதல்ல கேட்கணும். டபான்ட்டு நம்ம பேசுறது கிடையாது. முதல்ல கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்போ ஜூம் செக்ஷன் முழுசாக நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். பார்த்தீங்களா? தியானத்தை நம்ம கேட்கணும். அதுக்காக தான் இந்த செக்ஷனே நடக்கிறது. ஸோ பெரிய காது கொடுத்து கேட்கணும். இந்த பெரிய காது. இப்போ யானை காது எப்படி இருக்குங்க? ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? மற்ற எந்த முகூர்த்துடைய எந்த ஜீவனுடைய காதும் ஆடாது. ஒரு யானை காது மட்டும் இப்படி ஆடிட்டே இருக்கும். அது எதை குறிக்கிறது? அதாவது எல்லா விஷயங்களும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு இல்லையா? எல்லா விஷயங்களும் கேளுங்க. நல்ல விஷயங்கள் பெரிய காது கொடுத்து கேட்டு உள்ள வாங்கிக்கோங்க. கெட்ட விஷயங்கள் வந்தாக்கா இல்லை கெட்ட வார்த்தைகள் வந்தாக்கா அதை அந்த காதோட துரத்தி அடிச்சிருங்க. அதை குறிக்கிறது பாருங்க. இப்படி அடிச்சிடுறது, உள்வாங்கிறது, இப்படி அடிச்சிடுறது. கெட்ட விஷயங்கள் அடிக்கிறது, நல்ல விஷயங்கள் உள் வாங்கிக்கும். பெரிய காது வேணும் அதுக்கு. பார்த்தீங்களா? அதை குறிக்கிறது. அந்த மாதிரி காது இருக்கிற பெரிய காது இருக்கிற பசங்க நம்மளுக்கு பிறந்தாங்க நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி உருவத்தையும் கொடுத்துருக்கோம். அந்த குணத்தை நம்ம மனுஷனுக்கு அந்த குணம் வேணும். மனுஷன் அந்த குணத்தை எப்படி வளர்த்துக்கிறது? அது எப்படி காட்டுறது? பெரிய காது. இப்போ மூக்கு பாருங்க, பெரிய மூக்கு, தும்பிக்கை இல்லையா? யானை மூக்கு. அது எதை குறிக்கிறது? மூக்கு எதுக்குங்க? மூக்கு சுவாசத்துக்காக தான். ஸோ விநாயகரை மூக்கு ரொம்ப பெருசாக ஏன் காட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்முடைய சுவாசத்தை நிதானமாக ரொம்ப நீளமான சுவாசத்தை எடுக்கணும். அப்புறம் நீளமாக சுவாசத்தை விடணும். ஆழமாக சுவாசத்தை எடுக்கணும், நீளமாக சுவாசத்தை எடுக்கணும். அதை நிதானமாக பண்ணணும். ஸோ நீளமான சுவாசத்தை எடுக்கிறதுக்கு நீளமான மூக்கு, தும்பிக்கை. நீளமான மூக்கு இருந்தாக்கா அப்போ நீளமாக சுவாசம் வெளியில் வரும் இல்லையா? நம்முடைய சுவாசை ரொம்ப ஆழமாக உள்ளே எடுக்கணும், நீளமாக வெளில விடணும். இதை குறிக்கிறது மூக்கு. அதுக்காக தும்பிக்கை வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? நம்ம சுவாசம் நம்ம நார்மலாக இருக்கும்போது எவ்வளோ இருக்கும்? 15 இல்லை 16 சுவாசங்கள் இருக்கும் ஒரு நிமிடத்துக்கு. நம்ம தியானம் பண்ணும்போது என்னாகும்? நம்ம சுவாசங்கள் அவ்வளோ இருக்காதுங்க, கம்மியாகிடும். 15 சுவாசம் இருக்கிற இடத்துல அது 10 சுவாசம் ஆகிடும், இல்லை 8 கூட ஆகிடும். நம்ம தியானம் பண்ணுற அந்த சாதனை பொறுத்து. அதிகமாக சாதனை பண்ணும்போது சிலப்போ ஒரு நிமிடத்துக்கு 2 சுவாசம் கூட எடுக்கணும். பார்த்தீங்களா? ஸோ 2 சுவாசம் எடுக்கிறீங்க. அர்த்தம் என்ன? எடுக்கிற சுவாசத்தை ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ள தொப்பை வரலையும் எடுத்து தொப்பையிலேருந்து விடுவோம். இருக்கிற சுவாசத்தில் இருக்கிற எல்லா எரிவாயு, அது ஆக்சிஜன் ஃபுல்லாக நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் ஏற்றிக்கிட்டு நம்ம தமனிகன் மூலமாக நல்ல ரத்தமாக ஓடி எல்லா வேலை படித்த பிறகு சிறைகள் மூலிமா வர கெட்ட ரத்தத்தை, கார்பன் டை ஆக்சைடோட வர ரத்தத்தை நம்ம நீளமான சுவாசம் வெளியில் விட்டுருவோம். இதை குறிக்கிறது விநாயகருடைய மூக்கு, பெரிய மூக்கு, தும்பிக்கை. அந்த கூட நம்ம செயல்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில. அந்த குணத்தை காட்டுறது அந்த மாதிரி முகத்தை கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். பாருங்க என்னென்ன வேற மிஷன். அப்புறம் வந்து வயர், பெரிய வயர். அந்த மாதிரி பெரிய வயர் யார் இருக்குங்க? யானை வயராட்டம் இருக்குது, வயிறு யார் இருக்குது? இப்போல்லாம் ஒபேசிட்டின்ட்டு நிறைய பெரிய பெரிய வயிறு வருது. ஆனால் அதெல்லாம் ஒரு வேலையும் பண்ணாத சோம்பேறியாக இருந்துட்டு நிறைய சாப்பிட்றது அந்த மாதிரி வேலை பண்ணாத தூங்கிட்டு சோம்பேறியாக இருக்கிறதுனால தான் வயிறு பயங்கரமாக வளருது இல்லையா? பெரிய வயிறு எது குறிக்கிறது? நிறைய சாப்பிட்றது கிடையாதுங்க, என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணிக்கிறது. பாருங்க, யானை என்ன சாப்பிடும்? யானை என்ன சாப்பிடுங்க? பெரிய பெரிய கரும்பு, பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறத டவால் கிளையோட சேர்த்து சாப்பிடும். அப்படியே தேங்காய் அப்படியே உள்ளே சாப்பிடும். யாராவது சாப்பிட முடியுமா? தேங்காவை உடச்சி அதை உள்ளே இருக்கிற வெள்ளையாக இருக்கிற பொருள் தான் நம்ம சாப்பிடுவோம் தண்ணி குடிச்சிட்டு இல்லையா? ஆனால் அது என்ன பண்ணும்? தேங்காய் முழுசாக சாப்பிடும் அப்படியே. பார்த்தீங்களா? ஸோ ஜீரணம் பண்ணிக்கிறது தகுதி இருக்கு. ஸோ பெரிய வயிறு அதை குறிக்கிறது எந்த விஷயத்தையாவது நம்ம உள்வாங்கிட்டு ஜீரணம் பண்ணிக்கணும், ஏற்றுக்கிற தன்மை, அதை குறிக்கிறது. அதான் பெரிய வயிறு. பார்த்தீங்களா?
ஸோ அதே மாதிரி அவருடைய வாகனம், விநாயகரோட வாகனம் என்ன? எலி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் நம்ம? மவுஸ். கம்ப்யூட்டரில் இருக்க மவுஸ் சொல்லுவோம் இல்லையா? கம்ப்யூட்டரில் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டரில் மவுஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? கையில் வச்சுட்டு சின்ன டக்கு டக்கு உள்ள அது எங்கேயாவது நுழைஞ்சிடும் உள்ள. அதை எதை குறிக்கிறது? அதை குறிக்கிறது அலைப்பாயிர மனதை குறிக்கிறது அந்த வாகனம். பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் இப்போ எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாம் மனம் சொல்கிற மாதிரி செயல்படுத்துகிறோம் இல்லையா? மனம் என்ன சொல்கிறோம் அது பிரகாரம் செயல்பட்டு இருக்கோம். எப்போ நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்? ஸோ விநாயகரோட வாகனம் எலி, செஞ்சலமானது, அதாவது செஞ்சலமான அலைப்பாயிர மனம், செஞ்சலமான இயக்கத்தோடு இருக்கிற மனம், பிரகமனத்தோடு இருக்கிற மனம். அந்த மனத்தோட அவர் ஏறி உட்கார்ந்துருக்காரு. அதாவது என்ன, அது மனதை அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? மனது கட்டுப்பாட்டில் இருக்கோம். ஆனால் மனதை அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அதான் எலி வாகனமாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி குணங்கள் நம்மளுக்கு மனது கட்டுப்பாட்டில் வச்சவர் தான், வச்சுக்கிறனால தான் அவர் எலி வாகனம் வச்சிருக்காரு. இதோ இந்த மாதிரி குணங்கள் நம்மளுக்கு வரணும். நம்ம மனதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு காட்டுறது? அதுக்காக நம்மளுக்கு அந்த ரூபத்தை காட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? அதே மாதிரி சிவபெருமான் எடுங்க, நீங்க உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பிடிச்சிருக்காரு. அதை எவன் பிடிச்சிப்பாங்க நம்ம சாம்பலை? அதுதான் வைராகியத்தை குறிக்கிறது. கடைசியில் இருக்கிறது அதான்ப்பா. எல்லாமே சாம்பாதான் போக வேண்டியது தான். அந்த வைராகியத்தை குறிக்கிறது. என்ன ஆடைகள் போட்டால் அது போட்டாலும் கடைசியில் அதான் சாம்பலாக தான் போக முடியும் இல்லையா? இந்த வைராகியத்தை பெரிய சூலத்தை வச்சிருக்காரு அவர், திரிசூலம். அது எதை குறிக்கிறது? பார்த்தீங்களா? திரிசூலத்தை பார்த்தா 3 விதமான இது. இந்த மாதிரி தான் திரிசூலம் இருக்கு இல்லையா? ஸோ இது சின்னது, நடுவில் வைக்கிறது பெருசு, இது கொஞ்சம் சின்னது. எதை குறிக்கிறது? இதை காலத்தை குறிக்கிறது. நடுவில் இருக்கிறது பெருசு, அது நிகழும் குறிக்கும். இந்த பக்கம் இருக்கிறது சின்னது, அதோட அது கடந்த காலத்தை குறிக்கும். இது அதுவும் சின்னது, நடுவில் இருக்கிறதோட அது வருங்காலத்தை குறிக்கும். பார்த்தீங்களா? நிகழுங்காலம், வருங்காலம், கடந்த காலம். கால ஞானம், அவ்வளோ ஞானம் இருக்கு அவருக்கு. ஆனால் நடந்து போனது என்ன, நடக்கிறது என்ன, நடக்க போகிறது என்ன, அவ்வளோ ஞானம் அவருக்கு இருக்கு. அதான் திருசூலத்துடைய அறிக்கை அதுதான். ஆனால் நடுவில் இருக்கிறது பெருசாக இருக்கு. அப்போ அர்த்தம் என்ன? எல்லா ஞானம் அவருக்கு தெரியும், ஆனால் அவர் நிகழ்காலத்தில் இருப்பார். அதை குறிக்கிறது திரிசூலம். பார்த்தீங்களா? இடுக்கு, அதாவது டமரக்கம், டபடபடப்பா அடிக்கிறது இல்லையா? அது எதை குறிக்கிறது? சத்தம். அதுலேயும் சத்தம் வருது. சத்தம் எதை குறிக்கிறது? சத்தம் குறிக்கிறது ஞானம். ஞானத்தை குறிக்கிறது சத்தம். ஞானத்துக்கு அடிக்கடி சத்தம், ஆகாய தத்துவம். ஸோ நாதம், ஞானம், அது அங்கேருந்து வருது. டபடமா இந்த டமரக்கம், இந்த இருக்கலன்னு அதை குறிக்கிறது. அவ்வளோ ஞானம் அவருக்கு இருக்கு. அதை குறிக்கிறது அந்த டமரக்கம். பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம பாம்பை போட்டிருந்தார் கழுத்தில் இல்லையா? அது எதை குறிக்கும்? பாம்பு. எல்லா விலங்குகளும் நம்மளுக்கு நண்பர் தான். அத்தனை விலங்குகளையும் நம்ம ஏற்றுக்கணும். பாம்பு மனதையும் குறிக்கும். செஞ்சலமான, அதாவது அலைப்பாயிர மனது. பாம்பு ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே ஆயிரம் போயிட்டே இருக்கும். அலைப்பாயிர மனம், அது நம்ம கழுத்தில் போட்டிருக்கிறவர். அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். அலைப்பாயிர மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு. பார்த்தீங்களா? அது இன்னொன்று, எல்லா ஜீவன்களும் மனிதனுக்கு நண்பர்கள். அத்தனை ஜீவன்களும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த குணம் நம்மளுக்கு இருக்கணும். அதை குறிக்கிறது. பார்த்தீங்களா? அப்புறம் கையில் இது கபாலம் வச்சிருக்காரு. கபாலம் என்ன குறிக்கிறது? கடைசியில் எல்லாம் இங்கேதான் போய் சேரும்பா.
இது கூட இது காலி பண்ணிக்கோ முதல்ல. அதாவது கபாலத்தில் இருக்கிறதுனா மூளை. மூளை இருக்கிற யோசனைகளை, அனாவசியமான யோசனைகளை காலி பண்ணிக்கோ. அதை குடிக்கிறது கபாலத்தை வச்சு அவர் பிச்சை எடுக்கிறார். பார்த்தீங்களா? ஸோ கடைசியில் இதை காலியாக வச்சுக்கிட்டாக்க எல்லாமே சரியாக இருக்கும். கடைசியில் எல்லாம் என்ன பண்ண கூட இது காலியாகும். அதான் இது காலியாக முதல்ல வச்சுக்க ஆரம்பிச்சுக்கோ. யோசனை ஜீரோ பண்ணிக்கோ. அதை குடிக்கிறதுங்க. தலையிலேருந்து கங்கா தேவி கீழே இறங்குறது. அந்த மாதிரி யாராவது ஒரு மனுஷன் இருக்கானுங்க, தலையிலேருந்து தண்ணி கொட்டுற மனுஷன். என்ன குடிக்கிறது? அதை குடிக்கிறது ஞான கங்கா. தியானம் பண்ணுற கங்கா. தலையிலேருந்து மூளை, அதான் அங்கேருந்து புத்தி தியானம் வளர்ச்சி வருது. ஸோ அவருக்கிட்ட தியானம் பண்ணுறது எப்பயுமே வெளியில் வந்துட்டே இருக்கும். எல்லாம் குடிச்சே இருப்பார். எல்லாம் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் அப்படியே ஞானத்தை குடிச்சுட்டே இருப்பார். கங்காயாட்டம் வந்துட்டே இருக்கும். அதை குடிக்கிறது சிவபெருமானுடைய ரூபம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பெருமாள் ரூபத்தை எடுங்க. பெருமாள் ரூபத்தை எடுத்தால் ஒரு கேளை சக்கரம் ஒன்று, சங்கம், ஒரு கேளை கதை, இன்னொரு கேளை தாமரைப்பூ. அதெல்லாம் எதை குடிக்கிறது? சக்கரத்தை எடுத்தால் சுதர்சன சக்கரம், சுதர்சன சக்கரம். சுவனாக்க நல்ல தர்சனம். தர்சனம்னாக்கா எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது, காட்சியாக தெரிஞ்சுக்கிறது. ஆக்சுவலி சுதர்சனம் கிடையாது, சுவாதர்சனம், தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அத்தனை விஷயங்களும் அவர் தெரியும் அவருக்கு. பார்த்தீங்களா? சங்கத்தில் என்ன வரும்? நாதம், சத்தம் வரும். அது ஞானத்தை குறிக்கும். அவருக்கு பூத்த பவிஷ்யத்து வர்த்தமான காலம், அதாவது கடந்த கால ஞானம் இருக்கு, வருங்கால ஞானம் இருக்கு, நிகழ்ந்த கால ஞானம் இருக்கு. அவ்வளோ ஞானம் இருக்கு. சக்கரம் ஒன்றுமே அது குறிக்கும். கதை, எந்த கெட்ட விஷயங்களாவது எதையாவது அதை நம்ம அடைக்கணும். கெட்ட எண்ணங்களை ஏதாவது அடைக்கணும். கதை. தாமரைப்பூ எதை பொறுத்து? தாமரைப்பூ பார்த்தீங்களா? தாமரைப்பூ வந்து சேத்துல இருக்கும். பார்த்தீங்களா? அது சேத்துல இருந்தா கூட அந்த சேர் அதுக்கு ஒட்டாது. தண்ணீர்லேயே இருக்கும், தண்ணீர் அதை ஒட்டாது. அதாவது நம்ம உலகம் என்ற சேத்துல இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் கண்டமாக நடக்கும். ஆனால் கூட நம்ம அதோட பற்று இருக்கக்கூடாது, அதோட இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது. பட்டும் படாத மாதிரி. தாமரை இலை மேல தண்ணீர் எப்படி இருக்கும்? பட்டும் படாத மாதிரி இருக்கா? இல்லை. இல்லையா? இருக்கு, தண்ணீர் இருக்கு. பார்த்தீங்களா? அப்படி பட்டும் படாத மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த உலகத்தை நம்ம அந்த மாதிரி நம்ம நடமாடணும். எல்லா விஷயங்களும் ஈடுபட்டு அதில் மாட்டிக்கூடாது. பட்டும் படாத மாதிரி இருக்கணும். அது தாமரை குறிக்கிறது. சுத்தமாக இருக்கணும். அது எவ்வளோ அழுக்கில் இருந்தாலும் நம்ம சுத்தமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குணங்களை குறிக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி உருவங்களை உருவாக்கியிருக்காங்க மனுஷன். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி குணங்கள் நம்ம இருக்கணும் ஆகாரத்தோட, அதனால் குறிச்சிருக்காங்க. அதே மாதிரி கெட்ட குணங்களுக்கு இன்னும் யார் இது? கெட்ட குணங்களுக்கு நம்ம ரொம்ப உதாரணம் எடுத்த ராவணனுக்கு 10 தலை இருக்குங்க. பார்த்தீங்களா? எந்த படைப்பிலையாவது 10 தலை இருக்கிற ஒரு ஜீவன் இருக்க? எப்போ யோசிச்சு பார்த்தோமா நம்ம? அது எதை குறிக்கிறது? ராவணன்னாக்கா அவ கெட்டவன் அப்படின்ட்டு. நம்மளுக்கு தெரிய விஷயம்னா ராவணன் ரொம்ப கெட்டவன். என்னது? எப்படி அதை சொல்றது? கெட்டவன்ட்டு ஒரு ஆகாரத்தில் காட்டுறது நம்மளுக்கு தெரியும். 10 தலை காட்டி பாரு ராவணன் ரொம்ப கெட்டவன். என்னதான் குறிக்கிறது 10 தலையிலேருந்து? மாஸ்டர்ஸ், இந்த படைப்பு முழுசாக இருக்கிறது என்ன தெரியுமா? இருக்கிறது முழுசா ஆண் தத்துவம், பெண் தத்துவம் தான். அவ்வளோதான். 2 இனங்கள் இருக்கு, ஆண் இனம், பெண் இனம் தத்துவத்தில். நீ எந்த ஜீவன் எடுத்தாலும் பரவாயில்ல, பாருங்க. 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இந்த 84 லட்சம் ஜீவராசிகளில் நீங்கள் எந்த ஜீவராசி எடுத்தாலும் கடைசியில் நம்ம 2ஆக தான் பிரிக்கிறாங்க. ஒரு ஆண் இனம், பெண் இனம், அவ்வளோதாங்க. இப்போ முழுசா இருக்கிற சிஸ்டில் இருக்கிறது முழுசா ஆண் இனம், பெண் இனம் இருக்கும்போது 10 தலையை குறிக்கிறது அப்படின்னாக்க 5 தலை ஆண் இனத்தை, 5 தலை பெண் இனத்தை.
குறிக்கிறது. ராவனுடைய 5 தலை ஆண் இனம், 5 தலை பெண் இனம். 5 தலையில அது ஒவ்வொரு தலை எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா காம, குரோத, லோபம், மோக, அகங்காரம். இந்த குணங்கள். காமம் அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை, பேராசை. குரோதம் அளவுக்கு மிஞ்சின கோபம். லோபம் அளவுக்கு மிஞ்சின கஞ்சத்தனம். மதம் அளவுக்கு மிஞ்சின கர்வம். அகங்காரம் அளவுக்கு மிஞ்சின ஆர்ப்பாட்டம். பார்த்தீங்களா? நான் தான் பெரியவன், நான் சொல்றது கேட்ட அந்த மாதிரி அகங்காரம். ஸோ சுற்றில் இருக்கிறத முழுசா ஆண் தத்துவம் பெண் தத்துவம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆண் தத்துவத்துடைய 5 தலைகள் காம, குரோத, லோப, மோக, அகங்காரங்கள். பெண் தத்துவத்துடைய 5 தலைகள் காம, குரோத, லோப, மோக, அகங்காரம். ஆண் தத்துவம் பெண் தத்துவம் தானே இருக்கிறது படைப்பில். ஸோ அந்த காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் கெட்ட குணங்கள் முழு ஆண் தத்துவத்துடையது. அதே மாதிரி முழு பெண் தத்துவத்துடைய காம, குரோத, லோப, மோக, அகங்காரங்கள் இதெல்லாம் சேர்த்தாக்க ராவணன் தலை 10 தலைகள். அப்ப எவ்வளவு கெட்டவன்? அது எப்படி காட்டுறது உருவத்துல? ஆனால் 10 தலை காட்டுறது. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கணும். அந்த குணங்கள் தான் குறிக்கிறது எல்லா ஆகாரங்களும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற ஆகாரத்தோட நம்மளுக்கு பசங்க பிறந்த 10 தலை பையன் பிறந்து வச்சுக்கோங்களேன், ஏற்றுப்போமா? மாட்டோம். 6 தலை இருக்கிற முருகனுக்கு பிறந்த வச்சுக்கோங்களேன், ஏற்றுப்போமா? சண்முகன் மாட்டோம். அப்போ எதுதான் குறிக்கிறது அதை? அப்போ அவங்க மேல் விழுந்து பூஜை பண்ணுறோமே, சரவணபாவா சரவணபாவா அப்படின்ட்டு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேற விஷயம் என்னக்க, நம்ம தெரிஞ்சுக்க வேற விஷயங்கள் குணங்கள். அந்த குணங்கள் நம்மளுக்கு மனிதனுக்கு அதை நம்ம செயல்முறையில் பத்துறதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அந்த குணங்கள் அந்த ஆகாரத்துல இருந்து அதுக்கு தான் அதை அந்த மாதிரி உருவங்களை உருவாக்கியிருக்காங்க மனிதன். ஸோ கடவுள் உருவத்தை படைச்சது யாரு? மனிதன் தான். எப்படிதான் கத்துக்கிறது? எப்படி சொல்றது? பார்த்தீங்களா மாஸ்டர்? ஓகே, இப்போ நம்ம அந்த கடவுளுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும். கடவுள்னு சொல்றேன் இல்லையா? யாருங்க கடவுள்? பூஜை கடவுள் தானே பண்றேன். கடவுள் அப்படின்னாக்கா உள்ள கிடக்கிறான், அவன் தான் கடவுள். ஜீவனுக்குள்ள கடக்கிறான். எவன் கடக்கிறான்? அவன் தான் கடவுள். அது இருக்குன்னு நம்ம ஆட்டம் போடுவோம். அது போயிடுச்சுனாக்கா அவ்வளோதான். அது இருக்கிறவழின் சிவம், அது போயிடுச்சுன்னா சிவம். பார்த்தீங்களா? ஸோ அது உள்ள இருக்கிறவன் தான் அதுக்கு பேர் கடவுள். ஸோ அந்த கடவுளுடைய குணங்கள் தான். ஸோ எந்த குணங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்? உள்ள கிடக்கிறவங்க கிட்ட குணங்கள் என்ன? முதல் குணம் ரூபம் கிடையாது, நிராகாரம். நிராகாரம்னு அர்த்தம் என்னங்க? ரூபம் கிடையாதுனாக்க ஒண்ணுமே இல்லை அர்த்தமா? இல்லை, எல்லா ரூபங்களும் அவங்க தான். சமஸ்த ரூபங்களையும் அவர் தான், அவருடைய ரூபம் தான். அதுதான் நிராகாரம். அதான் ஒரு ஆகாரம் கிடையாது. இப்போ சிவலிங்கத்தை பாருங்க நீங்க. லிங்கம் எதை குறிக்கும்? லிங்கம் வந்து நம்மளுக்கு சின்னம். லிங்கம்னா சின்னம். பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ஆகாரம் இருக்கு? ஒரு ஆகாரம் கிடையாது. பார்த்தீங்களா? ஒரு சின்ன மட்டும் தெரியுது நம்மளுக்கு. ஸோ அது எல்லா ஆகாரங்களும் அதில் அடங்கியிருக்கு. அதுதான் நிராகாரி. அப்புறம் நாமம் இல்லை, அதாவது ஒரு பேர் கிடையாது. ஒரு பேர் கிடையாது அர்த்தம் என்ன? எல்லா பேருக்கும் அவர் தான் சேர்ந்தது. எல்லா பேரும் அவர் சேரும்போது எந்த பேரை வச்சு கூப்பிடுங்க நீங்க? எந்த பேரை வச்சு கூப்பிட்டாலும் அவர் தான் போய் சேரும். அதனால ஒரு நாமம் கிடையாது, ஒரு ரூபம் கிடையாது, எல்லா ரூபம் அவ்வளோதான். தனிப்பட்ட ரூபம் கிடையாது. தனிப்பட்ட ரூபம் தான் திருப்பி ஒரு ஜீவனாட்டம் ஆகிடும் இல்லையா? ஒரு நாமம் கிடையாது, ஒரு ரூபம் கிடையாது. அப்புறம் சர்வவியாபி, அத்தனை இடத்தையும் அவர் அடங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா சர்வவியாபி. ஸோ எல்லா இடத்துலையும் அவர் இருக்காரு, அனந்தமா இருக்காரு. அது ஒரு குணம். பார்த்தீங்களா? அனந்தமா இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கிற அவரை நம்ம வந்து ஒரு படத்துலையோ இல்லை ஒரு விக்கிரகத்தில் ஒரு கோயிலையோ எடுத்து போயிட்டு இங்கே தான் இருக்காருன்ட்டு நம்ம லிமிட். பார்த்தீங்களா?
முழு இடத்துல நிறைஞ்சு இருக்கிறவரை நம்ம இதுல மட்டும்தான் இருக்கீங்க இருக்காரு அப்படின்ட்டு இந்த இடத்துல தான் இருக்காரு. சர்வியாப்ப இருக்கிறவரை இந்த இடத்துல இருக்காரு, இந்த ரூபத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம அவரை ரொம்ப கம்மியான அளவில் எடுத்து நம்ம குறிக்கிறோம். அதுதான் அத்தியானம்னு சொல்றது. பார்த்தீங்களா மாஸ்டர்? அதே விதமா அவர் எல்லா சர்வசக்திமானவர். அவர் சக்திக்கு இடம் எது கிடையாது, ஏதாவது பண்ண முடியும். பார்த்தீங்களா? ஸோ சர்வம் கடித்தம் பிரம்மா, எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணியிருக்காரு, அத்தையுமே அவர் தான். ஸோ இந்த மாதிரி குணங்கள் தான் கடவுளுடைய குணங்கள். அந்த குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆகாரத்து மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னது? எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறோம் யாரு? அதுதான் பிரம்மம். பிரம்மம் பிரம்மம்னா என்ன? பூரிக்கு பிரம்மம். பூரி எனக்கு பெருசு. எவ்வளோ பெருசு? எவ்வளோ பெருசு? அது நம்மளால அளக்க முடியாது. அளந்தாக்க தெரிஞ்சிடலாமே உடனே. எவ்வளோ எப்படி இப்படி அளப்போம் நம்ம? நம்ம அளக்கிறதுக்கு சாதனம் என்ன இருக்கு? ஒன்று எவ்வளோ நீளம். நீளத்தை எப்படி அளப்பீங்க? ஓ கிலோமீட்டர். நம்ம அளக்கிறது தானே. வீட்டு இவ்வளோ கிலோமீட்டர், இவ்வளோ மீட்டர், இவ்வளோ கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டரு? 6 கிலோமீட்டரா? அதுக்கான பெருசு. 1,00,000 கிலோமீட்டரா? இல்லை, அதுக்கான பெருசு. 1 கோடி கிலோமீட்டரா? அதுக்கான பெருசு. கோடி கோடி கிலோமீட்டரா? அதுக்கான பெருசு. அதாவது நீளத்தில் அளக்க முடியாது. பிரம்மம் பாருங்க எப்படி பிரம்மனா பூரிக்கு பிரம்மம் அவ்வளோ பெருசு. பெருசு அப்படின்ட்டு அவ்வளோதான் பிரம்மனுங்க. பூரி எனக்கு பெருசு. இத்தி ரொம்ப பெருசானது, ரொம்ப பெருசானது பிரம்மம். ஸோ நீளத்தை அளக்க முடியாது. அப்புறம் அடுத்த அளவு என்ன இருக்கு? வெயிட், சுமை. எவ்வளோ வெயிட்டு? எவ்வளோ கிலோகிராம்? 1,00,000 கிலோகிராமா? இல்லை இல்லை, இன்னும் அதிகம். கோடி கிலோகிராமா? கோடி கோடி கிலோகிராமா? அளக்க முடியாது. பூரி அவ்வளோ பெருசு. நீளத்தில் அளக்க முடியாது, சுமையில் அளக்க முடியாது, அவ்வளோ பெருசு. அப்புறம் மூன்றாவது அளவு என்ன? கனம். இவ்வளோ சதுர அடி. அது கணக்கும். சதுரடின்னு கன அடி என்ன? ஒரு அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம், இல்லை உயரம். இது சேர்த்தா ஒரு கன அடி இல்லையா? எத்தனை கன அடிகள்? கோடி கன அடிகளா? இல்லை இல்லை இல்லை, இன்னும் பெருசு. கோடி கோடி கன அடிகளா? இல்லை, இன்னும் பெருசு. பார்த்தீங்களா? பூரி இது பிரம்மம். இன்னொரு அளவு என்ன இருக்கு? இன்னொரு அளவு சமயம். எவ்வளோ சமயம்? நம்ம சமயத்தை எப்படி அளப்போம்? மணி, 1 மணி நேரம். 1 மணி நேரம் 10 மணிலே போய் 10 மணியே 10 மணில சேர்ந்துடலாமா? அவரை அளக்கலாமா? 10 மணிக்குள்ள? இல்லை. இல்லை ஒரு நாள் 24 மணி ஏரியா? இல்லை. இல்லை ஒரு வாரமா? இல்லை ஒரு மாசமா? இல்லை, ஒன்றும் பெருசு. ஒரு வருஷமா? 100 வருஷமா? ஒரு யுகமா? எத்தனை யுகங்கள்? அளக்க முடியுமா? சமயத்தோடு அளக்க முடியாது. அவ்வளோ பெருசு. அதுதான் பிரம்மம். பூரி இத்தி பிரம்மம். நம்ம நீளத்திலையோ இல்லை வெயிட்லையோ சுமையிலையோ இல்லை கனத்திலையோ இல்லை சமயத்தோட நம்ம அளக்க முடியாது. இந்த நாள் தான் அளவுங்க இல்லை நம்ம அளக்கிறது. எந்த அளவு எடுத்தாலும் இந்த நாளுக்குள்ள அவன் சேரும் எப்படி பார்த்தாலும். ஸோ எதுலையும் நம்ம அளக்க முடியாது. அதுதான் பிரம்மம். அதனால எல்லாத்தையும் நடஞ்சிருக்கிற ஒரு சர்வவியாபி. பார்த்தீங்களா? அந்த குணம் அதுதான் பிரம்மம். அதுதான் பிரம்ம பதார்த்தம். எல்லாத்தையும் அடிக்கிறது அதுதான். அதுதான் ஆன்ம பதார்த்தம். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கடவுளுடைய குணங்கள். ஸோ அந்த கடவுள் எங்க இருக்காரு? அது உள்ள கிடக்கிறவர், அவர் தான். ஸோ எதுக்குள்ள இருக்காரு? தேகத்துக்குள்ள இருக்காரு. தேகம்னாக்க இந்த உடல். அதனால தான் இந்த கடவுள் இருக்கிற இடம் என்ன? தேவாலயம். தேவன் இருக்கிற இடம் என்ன? தேவாலயம். ஸோ இந்த தேவன் அந்த பிரம்மம், அந்த ஆணவ பதார்த்தம் சொல்றோம் இல்லையா? அந்த ஆணவ பதார்த்தம் இருக்கிறது எங்க? நம்ம தேகத்துல. ஸோ இந்த தேகம்தான் தேவாலயங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற யார்? அதுதான் பிரம்ம பதார்த்தம், அதுதான் ஆன்ம பதார்த்தம். ஸோ இந்த தேகம்தான் தேவாலயம். ஸோ இது உள்ள இருக்கிறது தான் கடவுள். உள்ள கிடக்கிறவன் தான் கடவுள். உள்ள கிடக்கிறவன். ஒரு சின்ன உதாரணம் எப்படி உள்ள கிடக்கிறவன் கடவுள் அப்படின்னாக்க, இந்த நடமாடுற வழியும்
சிவன். இதுல உள்ள கிடக்கிற அந்த ஜீவன் போயிடுச்சுனாக்கா நம்பர் 7. அதுதானே கடவுள் எல்லா சுஷ்டியும் படிச்சுட்டாருங்க. எல்லாத்தையும் படிச்சிட்ட பிறகு அவர் நம்ம மனுஷனோட இருக்க ஆரம்பிச்சிட்டார். மனுஷன் மனுஷன் ரொம்ப கோரிக்கை அதிகமாச்சு இல்லையா? எக்கச்சக்கமான கோரிக்கை, இது வேணும் அது வேணும் அது வேணும் இதுன்னு கேட்டே இருப்பாங்க இல்லையா? அதனால கடவுள் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இதுன்ட்டு. கடவுள் சிலது கொடுத்தாங்க, என்னென்ன கேட்குறீங்களோ அது கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இவங்களுக்கு கோரிக்கைகள் அந்தமே இல்லாத போயிடுச்சு, எல்லை இல்லாத போயிடுச்சு. கேட்டே இருக்காங்க, என்ன இது பெரிய தலைவலியாக இருக்குன்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் என்ன பண்ணார், தண்ணியில் போய் உடஞ்சிக்கினார். ஒரு பெரிய மனுஷன் இருக்கார், அவர் கூட கேட்பார், தண்ணியில் போய் உடஞ்சிக்குவோம். தண்ணியில் போய் உடஞ்சிக்கணும். தண்ணியில் போய் உடஞ்சிருக்கு அவன் என்ன பண்ணாங்க மனுஷங்க, உடனே ஒரு பெரிய படகு தயார் பண்ணி அந்த படகுல போட்டில் போயிட்டு கடலை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வேணும் இது வேணும் இது கொடு அது கொடு. என்ன நிலத்துல இருந்தாக்க பெரிய தலைவலியாக இருக்குன்ட்டு நான் தண்ணியில் வந்தாக்க எங்கேயும் பிடிச்சி நம்மளை தண்ணிக்குள்ளே போயிருக்கலான்னு அவன் கூட சப்மேரின் போட்டு சப்மேரின் உள்ளே போயிட்டு அவன் கடலை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தண்ணி மேலே இருந்தால் கூட விட மாட்டேன்றாங்க, தண்ணிக்குள்ளே போனாலும் விட மாட்டேன்றாங்க, தலைவலி கேசாருன்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு ஆகாயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு உடனே ஏரோப்ளேன் போட்டு ஆகாயத்துக்கு போயிட்டு கடவுளுக்கு போயிட்டு இது வேணும் அது வேணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடவுள் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேன்றது. என்னையா பண்ணுறது? நிலத்துல இருந்தாலும் விட மாட்டேன்றாங்க, தண்ணீருக்கு உள்ளே இருந்தாலும் விட மாட்டேன்றாங்க, தண்ணீர் வெளியே இருந்தாலும் விட மாட்டாங்க, ஆகாயத்தை போனால் விட மாட்டேன்றாங்க, எங்கே போனால் விட மாட்டேறாங்க. என்னதான் பண்ணுறது இவங்க கேட்டே இருக்காங்க மனுஷங்க. அப்படி திருப்பி நிலத்துக்கு வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்காரு கடவுள். ஒரு சின்ன உதாரணங்கள் இது. ஓகே, அப்போ ஒரு முதுமையானார், அவர் கேட்டார், என்ன விஷயம் இவ்வளோ ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன விஷயம்? அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னை விடமாட்டேன்றாங்க ஜனங்கள், ஏன்னா நான் கடவுளாச்சே, எதை கேட்டாலும் கொடுப்பேன் இல்லையா, அவ்வளோ சக்தி இருக்கு இல்லையா எனக்கு, அதெல்லாம் என்னை விடமாட்டேன்றாங்க, வந்து கேட்டே இருக்காங்க, பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்ட்டு. நான் தண்ணியில் போனாலும் தண்ணிக்குள்ளே போனாலும் மாத்திரை போனாலும் என்னை விடமாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ணுறது தெரில. ஐயா என்ன நீ ரொம்ப பைத்தியக்காரனாக இருக்காரு, கடவுள் சொல்கிறார் அவர், என்ன நீ பைத்தியக்காரனாக இருக்க, இந்த மனுஷங்க எப்போ பாரு வெளியில் தான் சுற்றிட்டே இருப்பாங்க, கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மாதிரி தான் கேட்டு இருப்பாங்க, அவங்க வெளிப்பக்கம்தான் எப்போயும் பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால் நீ எங்கே போனாலும் வெளியில் எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாது மனுஷக்கிட்டேருந்து. நீ என்ன பண்ணு, மனுஷனுக்கு உள்ளே பூந்து அவங்களுக்குள்ளே இருந்து நீ நிவாசம் பண்ணிக்கோ, அங்கே போய் தங்கு. மனுஷன் வெளிப்புறம் தான் அப்படி பார்த்துட்டே இருப்பான் தவிர உள்புறமை பார்க்க மாட்டான். அதனால் ரொம்ப சுகமாக இருக்கலாம் அப்படின்னு. ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படின்ட்டு கடவுள் என்ன பண்ணாரு, அப்போ மனுஷனுடைய மனதுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டாரு. உள்ள கிடக்கிறவங்க மனுஷன் இப்போ பாரு வெளில பார்த்துட்டே இருப்பாரு, வெளில தேடிட்டே இருப்பாங்க, உள்பக்கம் பயணம் செய்ய மாட்டாங்க. உள்பக்கம் பயணம் செஞ்சாக்க நம்ம உள்ள இருக்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்பக்கம் போற வரலையும் நம்ம எதையே தெரிஞ்சிக்க முடியாது, நம்ம தேடிட்டே இருப்போம். பார்த்தீங்களா? ஸோ யார் உள்குள்ள பயணம் செய்வாங்களோ அவங்க தான் உண்மையான கடவுள் தத்துவத்தை, சுவாமி தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளுக்குள்ள பயணம் செய்யறது என்ன, அதுதான் தியானம். பார்த்தீங்களா? அதனால பாருங்க, தியானத்துல பாருங்க, கண்களை முடிக்கிறோம், முதல்ல உலகத்துல இருந்து விடுபட்டு உள்ள வரோம். அப்புறம் உலகத்துல இருக்கிற உலகத்தோட எந்த விதமான செயல்பாடு பண்ணாத கை கட்டி காலை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி உட்காந்துருக்கோம். ஸோ உலக விஷயத்துலேருந்து முழுசா வெளிப்பட்டு உள்ள வரோம். அப்போ கண்கள் மூடி உட்காந்துருக்கிறதுனால மனம் கண்ணாமன்னு வேலை பண்ணுறது, அலைப்பாயிருது. அவன் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு மூச்சு மேலே வார்த்தை வச்சு மனதை அமைதிப்படுத்தியாச்சு. மனம் வேலை பண்ணுறது அர்த்தம் என்ன இருக்குது, அது உலகத்தோட தொடர்பு வச்சிருக்கிறது. அது உடம்புக்கு அது ஆணை கொடுக்கும், உடம்பு வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மனதில் இருக்கிற எண்ணங்களை அடக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் மனதை அமைதிப்படுத்தியாச்சு. ஸோ உடல் மனம் ரெண்டுமே சாந்தப்படுத்தின பிறகு அப்புறம் தான்
நம்ம உள்ள இருக்கிற ஆற்றல் நம்ம அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உள்ள இருக்கிற கடவுள் தத்துவத்தை நம்ம அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் தியானம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம உள்ள இருக்கிற கடவுள் தத்துவத்தை பார்த்தீங்களா? அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓ, நம்ம உள்ள இருக்கிறது தான் உண்மையான செயல்பாடப்படுறது. அதுதான் ஆன்ம தத்துவம், அதுதான் ஆன்மா. அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போதான் நம்ம உள்ள இருக்கிற கடவுள் தத்துவத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். குணங்கள் சொன்னோம் இல்லையா, நம்ம இந்த கடவுளுடைய குணங்கள் சொன்னோம் இல்லையா, ரூபம் கிடையாது, நிராகாரி, அதே மாதிரி நாமம் கிடையாது, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபி, ஓகே, சர்வ சக்திமான். இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு. நம்மளுக்கு அவ்வளோ குணங்கள் இருக்கு, அவ்வளோ சக்தி உள்ளவங்க. நம்ம அந்த விஷயத்த நம்ம தியானம் பண்ண தெரிஞ்சுப்போங்க. பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம தியானத்துக்கே நம்ம போகிறோம். ஆனால் மனுஷனுக்கு நீ தான் கடவுள்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான். எனக்கு அவனுக்கு வெளிப்புறமாக ஒரு ரூபம் வேணும், நாமம் வேணும். பார்த்தீங்களா? ஸோ ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேன்றான்? நீ கடவுள் சொன்னக்க ஏன் அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான்? ஏன் அவன் ஏற்றுக்க மாட்டேன்றான்? என்ன காரணம்னாக்க, நம்ம எத்தனையோ பிறகுகள் எடுத்தோங்க. இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாக நம்ம இதை சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நீ தெரிஞ்சுக்கணும் அத்தியமா நீ திருப்பி சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட ஓடாத திருப்பி அந்த கேள்வி என்ன கேளுங்க. சார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு 3/4 மணி நேரமாக சொல்லிட்டே இருக்கீங்க, அந்த விஷயம் திருப்பி நீங்கள் அப்படியே சொல்லுங்க. என்னாலே சொல்ல முடியாது. ஒன்று நான் ஒரு 4 வார்த்தை அதிகம் பண்ணுவேன், இல்லை 4 வார்த்தை கம்மி பண்ணுவேன். பார்த்தீங்களா? ஸோ அப்போ அர்த்தம் என்ன? இதில் என்ன புரிஞ்சுக்கணும்? நம்மளுக்கு ஞாபக மருதி இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் நம்மளால் சொல்கிறதுக்கு நம்மளால் முடியலையே கரெக்டாக. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளோ பிறவியில் எடுத்திருக்கோம். ஸோ எத்தனை பிறவியில் எடுத்திருக்கோம் அதை பற்றி நமக்கு ஞானமே கிடையாது, நம்மளுடைய நினைவு இல்லாது. ஸோ நம்ம கடவுளின் தத்துவத்தை முதல் பிறவிலேருந்து வந்து எடுத்து இவ்வளோ பிறகு நூற்றுக்கணக்கான பிறவிகள், ஆயிரக்கணக்கான பிறகு எடுத்து வந்திருக்கோம். அப்போ நீ தான் கடவுள்னு சொன்னாக்க நம்ம நம்புவோமா? நம்பவே மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால்தான் நம்ம கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உள் பயணம் செஞ்சு எப்போ நம்முடைய இந்த லோகத்தை வச்சு எல்லாத்தையும் விட்டுப்பட்டு நம்ம உள் பயணம் செஞ்சு நம்மளுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போதான் அந்த சமயத்தில் தான் அப்போதான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, நம்ம உள்ள இருக்கிறது தான் கடவுள் தத்துவம் தான், நான் தான்டா கடவுள். அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெடிடேஷன் மூலிமா தான். இல்லை வேற எந்த விஷயமா நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் போனாலும் நீங்கள் வெளிப்புறமாக தான் இருப்பீங்க தவிர உள்புறமாக இருக்க மாட்டீங்க. உள்புறமாக போனால் தான் நம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ உள்புறமாக பயணம் செய்கிறது தான் மெடிடேஷன். ஆனால் நம்ம வெளியிலே இருக்கோம் இல்லையா, அதான் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆனால் அலைப்பாயிர மனதை ஒரு இடத்துல எடுத்து வந்து நிற்க வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பூஜைன்றது ஆரம்பிச்சிருக்கோங்க. கண்ணம்னா ஓடுறது மனம். ஸோ இந்த ஓடுற மனசில் ஓரத்தில் நிற்க வைக்கணும். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பூஜைன்ற. ஏன்னா நம்மளுக்கு நாம ரூபம் இல்லைன்னாக்கா நம்ம எதுவும் ஒத்துக்க மாட்டோம். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பூஜைன்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா மாஸ்டர்? இன்னும் சில விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இப்போ இதோட நான் நிறுத்துறேன். இதில் நான் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். எனக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இது ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் பக்குவம் தேவை, மனப்பக்குவம் தேவை. இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் தேவை, இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டோம் நம்ம. அதனால் நிதானமாக நான் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மற்ற விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் தெரிஞ்சுக்கலாம். இதோடு நான் இந்த செக்ஷன் நான் ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். தேங்க்யூ.